டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி. நாகை, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் காலை 10 மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மழை தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் காலை 10 மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதாவது வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும், சில மாவட்டங்கள்ல மிதமான மழைப்பொழிவு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில 23ஆம் தேதியான இன்றைய தினம் ஏற்கனவே தேனி, தென்காசி, அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இன்று இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் இன்று காலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல நாகப்பட்டினம், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரைக்கும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்ற நிலவரம் என பார்க்கும்போது ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்திற்கு பெரிய அளவில் மழை இருக்குமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 24ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.